Dear children, previous class நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா sulfur dioxide gas வந்து எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது, ஒரு ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் தென் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்துட்டோம், யூசஸ் வரைக்கும் பார்த்துருக்கோம், ஸ்ட்ரக்சர் பார்த்துருக்கோம். ஸோ தென் சல்ஃபியூரிக் ஆசிட், நெக்ஸ்ட்டு சல்ஃபியூரிக் ஆசிட் ஃபார்முலா பார்த்தீங்கன்னா H2SO4. ஸோ எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். So sulfuric acid can be manufactured by lead chamber process, which is very important, one mark, lead chamber process, then cascade process or a contact process. So நம்ம 3 process வந்து அவங்க சொல்லிருக்காங்க, lead chamber, cascade and contact processல நம்ம prepare பண்ண போறோம். So 1 markல கேட்பாங்க. Here we discuss the contact process. நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா contact process வந்து பார்க்க போறோம். So manufacture of sulfuric acid by contact process. The contact process involves the following steps. Initially, sulfur dioxide is produced by burning sulfur or iron pyrides in oxygen air. So first இந்த sulfur dioxide நமக்கு தேவைப்படுது sulfuric acid prepare பண்ணுறதுக்கு. ஸோ அதை எப்படி first stepல prepare பண்ணுறாங்க அப்படின்னா burning of sulfur. So sulfur reacts with oxygen. So in the presence of நமக்கு வந்துட்டு presence of oxygen or air. ஸோ அதே போல் அயன் பைரைட்ஸ்லேருந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னாக்கா ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ சல்ஃபர் reacts with oxygen to form sulfur dioxide gas. ஸோ அதே போல் அயன் பைரைட்ஸ் ஃபார்முலா வந்து பார்த்தீங்கன்னா FeS2, that is reacts with 11 molecules of oxygen to form ferric oxide, then sulfur dioxide gas. Okay, so already பார்த்த reactions தான். So you have to balance that, balance இருக்கான்னு பார்த்துக்கோங்க. Then sulfur dioxide formed is oxidized to sulfur trioxide by air in the presence of a catalyst such as a vanadium pentoxide or platinized asbestos. So asbestosன்றது ஒரு sulfurous compound தான். That is on பார்த்தீங்கன்னாக்கா poisonous compound. It contains siliconic compounds. Okay, sulfur dioxide எப்படி நம்மளுக்கு வந்து ஃபார்ம் பண்ணுது அப்படின்னா சல்ஃபர் ட்ரைஆக்சைடு எடுத்து ஆக்சிடேஷன் பண்ணுறாங்க. Sulfur trioxide formula SO3, so which is undergoes oxidation in the presence of like a catalyst platinum asbestos and vanadium pentoxide. Okay வா, ஸோ அப்படி நமக்கு கிடைக்கும்போது சல்ஃபர் டயோக்சைடு வந்துட்டு ஃபார்ம் பண்ண அந்த சல்ஃபர் டயோக்சைடு நம்ம எதுக்கு யூட்டிலைஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு preparation of sulfuric acidக்கு நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கிறோம். Sulfur dioxide is absorbed in concentrated sulfuric acid and produces H2S2O7. That is நமக்கு வந்துட்டு ஒரு ஒலியம் அப்படின்ற ஒரு பிக்கஸ்ட் காம்பவுண்ட். தட் இஸ் அந்த ஒலியம் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம் sulfur dioxide. What is the formula of oleum means H2S2O7. The oleum is converted into sulfuric acid by diluting it with water. ஸோ அந்த ஒலியம் நமக்கு என்னவா சேஞ்ச் ஆகுது அப்படின்னா சல்ஃபியூரிக் ஆசிடாக கன்வெர்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட்டு சல்ஃபர் ட்ரைஆக்சைடு நம்மளுக்கு சல்ஃபியூரிக் ஆசிட் நம்மளுக்கு என்னன்னாக்கா ஒலியம். அந்த ஒலியமை வாட்டரில் போட்டு கரைக்கும் போது நம்மளுக்கு என்ன திரும்பி கிடச்சிருனாக்கா சல்ஃபரிக் ஆசிட் கிடச்சிடும். To maximize the yield, the plant is operated at 2 bar pressure and 720 Kelvin. The sulfuric acid obtained in this process over 96% pure. ஸோ நம்மளுக்கு எவ்வளோ பர்சன்டேஜ் ஈல்டு கிடைக்குது அப்படின்னா 96% வந்து நமக்கு ஈல்டு கிடைக்குது. எவ்வளோ ப்ரெஷர் கொடுத்துருக்காங்கன்னா 2 பார் ப்ரெஷர், நமக்கு கெல்வின் எவ்வளோ மெயின்டைன் பண்ணிருக்கோம் 720 கெல்வின். தட் இஸ் ஒரே ஒரு ப்ராசஸ் தான் பார்த்துருக்கோம், தட் இஸ் அ கான்டாக்ட் ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸ் நமக்கு வந்து இம்பார்ட்டண்ட்டான ஒரு நேமிங் ரியாக்ஷன் ஆல்சோ மார்க் பண்ணிக்கோங்க. தென் ஃபிசிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ். பியூர் சல்ஃபியூரிக் ஆசிட் இஸ் அ கலர்லெஸ். ஸோ எப்படி இருக்குனாக்கா கலர்லெஸ். ஸோ விஸ்கஸ் லிக்விட், டென்சிட்டி கொஞ்சம் வந்து திக்னஸாக இருக்கும். ஓகேவா, ஸோ பார்க்கறதுக்கு கொஞ்சம் ஆயிலி காம்பவுண்ட் மாதிரி இருக்கும். தட் இஸ் அ விஸ்கஸ் லிக்விட். டென்சிட்டி பார்த்தீங்கன்னா 1.84 கிராம் per ml at 298 Kelvin. High boiling point and viscosity of sulfuric acid is due to the association of molecules together through hydrogen bonding. ஏன் விஸ்காசிட்டி வந்து சல்ஃபியூரிக் ஆசிட் அதிகமாக இருக்குன்னா because in the presence of hydrogen bonding. Okay, the acid freezes at 283.4 Kelvin. எப்போ ஃப்ரீஸ் ஆகுது அப்படின்னா 283.4 Kelvinல 1 mark. பாயில்டு எப்போ ஆகுதுன்னா 590 Kelvin. It is a highly soluble in water and has strong affinity towards water.
ஸோ வந்து நமக்கு ஈஸியாக அது என்ன பண்ண வாட்டரில் சாலிபிள் ஆகிடும். அதே போல் வாட்டரில் ஹை அஃபினிட்டி இருக்குது. இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் வந்து பார்த்திங்கன்னா hydrogen bonding and hence it can be used as a dehydrating agent. So ஒரு மாலிகுலேருந்து வாட்டரை வெளில தள்ளுறதுக்கு நம்ம எதை யூஸ் பண்ணுறோம் அப்படின்னாக்கா சல்ஃபியூரிக் ஆசிடை யூஸ் பண்ணுறோம். when dissolved in water it forms a mono and dihydrates வந்து நமக்கு ஃபார்ம் பண்ணுது. இது வாட்டர் அது வந்து என்ன பண்ணிட்டுனா அப்சர்வ் பண்ணிக்கும். அந்த ரியாக்ஷன் இஸ் எக்ஸோதெர்மிக். ஸோ நமக்கு லேப்லேயே பார்த்தீங்கன்னா சல்ஃபியூரிக் ஆசிட் வந்து டைல்யூட் பண்ணும்போது நம்ம வாட்டரில் சல்ஃபியூரிக் ஆசிடை போட்டு நல்லா மிங்கிள் பண்ணும்போது எவாப்ரேட் த கேஸஸ் நமக்கு என்ன பண்ணோம் நிறைய கேஸ் வந்து வெளில போகும். தட் இஸ் எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன். ஸோ ஹீட் இஸ் லிபரேட்டட். ஓகே. The dehydrating property can also be listed by its reaction with organic compounds such as sugar, oxalic acid and formic acid. So sucrose that is reacts with sulfuric acid. So charring இது ஒரு எக்ஸ்பிரிமெண்ட்டாகவே நீங்கள் பார்க்கலாம். சயின்ஸ் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கூட உங்களுக்கு நெட்டில் அழகாக வரும். என்னென்னா நம்ம சல்ஃபியூரிக் ஆசிடை நம்ம வீட்டில் இருக்க சுகரில் போட்டோம் அப்படின்னாலே இக்னீட் ஆகும். அப்படி எப்படின்னாக்கா பேர்ன் ஆகி ஒரு மாதிரி பிளாக் கலரில் காம்பவுண்டாக மாறிடும். தட் இஸ் வாட் அப்படின்னாக்கா கார்பன். ஓகே. That is a sulfuric acid, then 11H2O. Then formic acid, that is reacts with a sulfuric acid to form a carbon monoxide. Then monohydrate sulfuric acid. Then oxalic acid reacts with the sulfuric acid to form carbon monoxide and carbon dioxide. That a monohydrate sulfuric acid. Okay, wow. So next pathina chemical properties. Sulfuric acid is a highly reactive. It can act as a strong acid and an oxidizing agent. So நிறைய இடத்துல பார்த்தீங்கன்னா acidified KMNO4, in the presence of acidified KMNO4, the presence of acidified K2Cr2O7 அப்படின்னு சொல்லுவோம். So KMNO4 and K2Cr2O7, these are act as oxidizing agents. So that is a mingles with the sulfuric acid. So they are also act as an oxidizing agent. So that is a highly reactive, that is a strong acid. Sulfuric acid means என்னன்னாக்கா strong acid. So ரொம்ப பியூரான sulfuric acidலாம் நம்ம இண்டஸ்ட்ரியில் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க அப்படின்னா அதோட இன்ஹாலேஷனே நம்மள என்ன பண்ணிட்டோம் அப்படின்னாக்கா நம்ம பேர்னிங் சென்சேஷன் வந்து நம்ம ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பாதிச்சு ஸோ ஈவன் டெத் வரைக்கும் போகிற அளவுக்கு கூட அதோட பவர் வந்து அதிகம். ஓகேவா. ஸோ டீகம்போஷன். Sulfuric acid is a stable, however it decomposes at a high temperature sulfur trioxide. So sulfuric acid ரொம்ப ஸ்டேபிளாக இருக்கும். அதை உடைக்கணும் டீகம்போஸ் பண்ணணும்னாக்கா they will put what அப்படின்னாக்கா high temperature. So they decompose into water and sulfur trioxide. So acidic nature, it is a strong dibasic acid. So என்னன்னு சொல்லுவாங்கனாக்கா dibasic acid because it contains two hydrogen atoms. Okay, that is a dibasic acid. Hence it forms two types of salts, namely sulfates and bisulfates, which is very very important 3 mark. So sulfuric acid oda acidic character வந்து 3 mark வந்துட்டு கேட்பாங்க. Sulfuric acid reacts with the sodium hydroxide to form sodium bisulfate HSO4. Byproduct is a water. So one water molecule is removed for this reaction. So next H2SO4, that is sulfuric acid, reacts with two molecules of sodium hydroxide to form a sodium sulfate. Okay, what does it means? A sodium sulfate. So two molecules of water is removed for this reaction. Then sulfuric acid reacts with ammonia. Two molecules of ammonia. So ammonium sulfate is formed. Okay, so it is acidic nature of sulfuric acid. So you have to maintain the class notes and chemical reactions. So theoretical part வந்து நீங்க maintain பண்ணனும்னா equations part நீங்க வந்து maintain பண்ணிக்கோங்க. ஓகேவா. So test எழுதி பார்த்துக்கோங்க. So உங்களுக்கு தான் யூஸ்ஃபுல். ஸோ நமக்கு வந்துட்டு ஸ்கூல் இருக்குன்னு சார் சொல்லியிருக்காங்க. ஸோ அதே போல் வந்துட்டு நமக்கு எக்ஸாம்ஸ் கண்டிப்பாக இருக்கு, ப்ராக்டிக்கல் எக்ஸாமும் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நியூஸில். ஸோ நீங்கள் வந்துட்டு தியரி வந்துட்டு சைட் பை சைடு கிளாஸ் நோட்ஸ் ஃபாலோ பண்ணிட்டு படித்து வச்சுக்கோங்க. ஓகேவா. தேங்க்யூ சில்ட்ரன்.